குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்டீரியர் க்ளீன் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். நான் வந்து ஐ பட்டனில் உங்களுக்கு தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ இன்டீரியர் வந்து க்ளீன் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி வெண்ட்டு, அதாவது இந்த ஏசி வெண்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோம் இருக்குது. அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரலன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நேற்று தான் அது எனக்கு வந்து டெலிவர் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏசி வெண்ட்லாம் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டும்போது இந்த ஏசியோட இது தாங்காமல் சளி பிடிக்கும், ஸோ தலைவலி வரும், அந்த டஸ்ட் அலர்ஜி நிறைய வரும். அதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏசி வெண்ட் உள்ள வந்து நிறைய டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிடுங்க நாளாக. இப்போ வந்து நம்ம கார் வாங்கியே வந்து ஒரு 1.5 years ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகி அங்கங்கே தேங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது? ஏதாவது பார்த்திங்கன்னா தொடச்சி க்ளீன்லாம் பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஒரு ஃபோம் வாஷ் மாதிரி ஒன்று விற்கிது. ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த க்ளீனிங் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏசி வெண்ட்டை. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோன்னா ஷைன் எக்ஸ் ப்ரோவில் இந்த ஃபோம் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 300 சம்திங் வருது. இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு கேன் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒயிட் அண்ட் ப்ளூவில் வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன். அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த காருக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து எத்தியோஸ் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நான் அந்த ஃபோம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஷைன் எக்ஸ் ப்ரோ வந்து நம்ம இந்த வண்டி க்ளீனிங்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த பிராண்டு, அந்த ஷாம்பூ பிராண்டு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். டஸ்ட்டு வந்து நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் டஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஏசி அந்த கேபின் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏசி ஃபில்டரை வந்து ஸோ அது வந்து எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து காருக்கு ஒரு காருக்கு வந்து அது வந்து வேரி ஆகும். எங்கே வந்து இருக்குதுன்ற லொக்கேஷனு கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லைனா யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த கேபின் ஃபில்டர் எங்கே இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம காரில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் எர்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபின் ஃபில்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ இங்கே வரைக்கும் பாருங்க, இதுதான் வந்து ஏசி ஃபில்ட்ரு. இந்த டோரை கேட்டு ஸோ இந்த மாதிரி வந்துடும் டோரு. அவ்வளோ ஸோ இப்போ தான் மாற்றினது. ஆக்சுவலாக அதுக்கே டஸ்ட்டு நிறைய இருக்குது. நம்ம வந்து தட்டிடுவோம். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணத்துக்கு வச்சுருக்கோம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை லாக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கிங்கில் வந்தது. நான் வந்து பேக்கிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். அதாவது ஃபுல்லாக வந்து அந்த பிளாஸ்டிக் வெளியில் வந்து மோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் ஒன்று இருக்கும் மக்களே உள்ள. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதுதான் வந்து உள்ளே வந்து நம்ம போகுது. இது சுருட்டி இருந்ததுன்னா உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து இந்த நாசிலில் வந்து இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஷேக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு.
ஸோ தள்ளினீங்கன்னா அது உள்ளே போயிடும். ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு வெளியில் வர அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வெளியில் வருது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் போவோம். and then இது மேலேயும் வெண்ட்லேயும் வந்து நம்ம அந்த ஃபோமை ஃபில் பண்ணிட்டோம். அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு 4 வெண்ட்டு, அந்த இந்த 2 வெண்ட்டு, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பெரிய வெண்ட்டு அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஒரு மாதிரி இந்த சவுண்டு வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து இருக்க விட்டுடுங்க. இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த ஃபோம் வந்து போயிடும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டும். அதாவது இன்ஜின் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு வண்டி எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த இதுவை பண்ணுங்கள். அப்படின்னா ஒரு சண்டேஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ லைட்டாக அந்த ஃபோம் உள்ளே போயிருக்கு. அது வந்து அப்படியே ஒரு மாதிரி லிக்விடாக மாறுது. சவுண்ட் கேளுங்களேன். அந்த ஸ்மெல்லே நல்ல ஒரு அரோமா தருதுங்க. ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகட்டும், உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அடுத்தது என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த ஒரு கேன் பார்த்திங்கன்னா இப்போயே வந்து காலி ஆகிடுச்சு. இன்னும் வந்து நம்ம
சும்மா ஒரு டைம் வந்தால் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ல காலி ஒன் டைம் யூஸ் பண்ணலாம் மக்களே இது. ஸோ அவ்வளோதான் வருது. ஆனால் அந்த இன்னொரு பிராண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது இன்னொரு சும்மா லைட்டாக யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஸோ நம்ம வந்து மேலே அந்த வெண்ட்டில் அடித்த ஃபோம்லாம் வந்து ட்ரைன் ஆகி தண்ணியாக வந்து நம்ம கீழே வெளியே வருது பாருங்கள். அது வருது பாருங்கள். ஸோ அழுக்கு தண்ணிலாம் வந்து வெளியே வருது, ட்ரை ஆகிடு. அந்த ஃபுல்லாக வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்து ட்ரைன் ஆகி அந்த ஃபோம் வந்து வாட்டராக மாதிரி கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். 10 minutes later. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அந்த சவுண்ட்லாம் கொஞ்சம் இப்போ தான் வந்து அடங்கியிருக்கு. அந்த ஒரு மாதிரி அந்த ஃபோமோட சவுண்ட் வந்ததுங்க, அந்த சவுண்ட்லாம் வந்து இப்போ தான் அடங்கியிருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோமே இல்லை பாருங்கள், எல்லாம் வந்து உள்ளே செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் வெளியில் இருந்தது ஃபோமு, உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் கழட்டணும்ல, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர் ஃபில்டரை வந்து தட்டி க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது அந்த ஏர் அடிக்கிறது இருந்ததுன்னா, சைக்கிள் கடை அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏர் வந்து இதில் வந்து ப்ளோ பண்ணிங்கன்னா வந்துடும் டஸ்ட்டு வெளியில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை வாஷ்லாம் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணிங்கன்னா அதோட இது போயிடும். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதை. ஸோ இதிலே போட்டிருக்கான் பாருங்கள் அப்புன்னு. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் காரில் வந்து ஏர் ஃபில்டர் எங்கே இருக்குன்ட்டு கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எர்டிகாவில் இந்த இடத்துல வந்து ஏர் ஃபில்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லா வெண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலாக எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட்டு, ஸோ இந்த வெண்ட்டும் க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் டைரக்ஷன் ஒன்றா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் ஆனால் க்ளோஸ் பண்ண முடியாது. மற்ற கார்களெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் இதை. முதல்ல இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி தள்ளி வச்சுப்போம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வார்ம் அப் ஆகி முடிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், வார்ம் அப் ஆகி முடிஞ்சிருச்சு இன்ஜினு. ஸோ இப்போ வந்து ஃபேன் ஸ்பீடு, அதாவது ஏசி ஆனில் வச்சு ஃபேன் ஸ்பீடை 1ல் வச்சுக்கலாம். எப்போவுமே லோவில் தான் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப் டு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஐட்லிங்கில் வச்சுருக்கணும். அதாவது ஏசி ரன் பண்ணி வச்சுருக்கணும் அப் டு 5 மினிட்ஸு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது மக்களே. அந்த ஃபோமோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்குது காருக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஐட்லிங் பொசிஷனில் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த ரீசர்க்குலேஷன் ஏர் வந்து ரீசர்க்குலேஷன் மெத்தட் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு.
ஸோ வந்து நான் காருக்குள்ளேயே ரீசைக்கிள் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஏர் வர வேண்டாம் அப்படிங்கிறத மாதிரி இல்லை. இது வந்து காருக்குள்ளேயே வந்து ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரே இல்லைன்னு போட்டிருக்கான். ஆக்சுவலாக பார்த்திங்க இங்கே பாருங்கள் தெரியும், விண்டோஸ் பீன் ரோல் டவுன் அப் அண்ட் த ஏர் ரீசர்க்குலேஷன் செட்டிங் டோன்ட் மேட்டர். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஏர் சர்க்குலேஷன் மோட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரா மாதிரியும் வந்து கார் செட்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து நம்ம இதை பண்ணணும், இந்த ஏர் வெண்ட்டை நம்ம எது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கலாம். டஸ்ட் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் காரில் போயிட்டு வந்தீங்கன்னா சில பேருக்கு சளி பிடிக்கும், மூக்கு அடைச்சிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டோட வேலை தான். இந்த டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸும் பண்ணலாம், இல்லை ஒரு 3 months ஒன்ஸும் பண்ணலாம். அது வந்து உங்களோட டிசிஷனு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள காருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்குது. ஸோ டஸ்ட்டும் க்ளீன் ஆகுது. இப்போ சின்ன பசங்களாம் வச்சுருந்தோம், நம்ம குட்டி பசங்களாம் வச்சுருந்தா ஏசி போடும்போது அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம் சில பேருக்கு. அந்த டஸ்ட் அலர்ஜி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஒரு குட் ஃபீலில் இருக்கும். 5 minutes later. ஸோ இப்போ வந்து ஏசி நம்ம ஆன் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 minutesக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது ஆக்சுவலாக 1ல் இருக்குது. எல்லா வெண்ட்டையும் இப்போது ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லா வெண்ட்டையும். இப்போ வந்து 4ல் வைக்கும். லைட்டாக குட்டி குட்டி பபுள்ஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். விட்டுட்டு ஒவ்வொரு அந்த ஆங்கிளாக மாற்றுவோம். பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து லெக்குக்கும் ஃப்ரண்ட்டும், இது வந்து லெக்கு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் விண்ட்ஷீல்டுக்கு வர்றது அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே அந்த விண்ட்ஷீல்டுக்கு வர்றது. ஸோ இது எல்லாமே நம்ம மாற்றுவோம். ஒரு 1 minute கேப்பு. தென் ஃபுல்லாகவே டவுனு. சில பேர் வண்டியிலலாம் இது யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டிங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மழை காலத்தில் ரொம்ப முக்கிய மக்களே. இது வந்து டஸ்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ மழை காலத்தில் வந்து இந்த கண்ணாடியில் ஃபாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ஏசி போட்டு இந்த செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஃபாக்லாம் வந்து கிளியர் ஆகும். நான் அதுக்கு உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். நான் கொஞ்சம் நல்லா மழை பெய்யணும் அதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த வீடியோ பண்ண முடியும். பாருங்கள், அந்த முட்டை நிறைய வருது பார்த்தீங்களா. ஸோ உள்ள அந்த ஃபோம் வந்து இருக்குது லைட்டாக. ஸோ எதுக்கு வந்து நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து காற்று நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும்போது இன்னும் அந்த இருக்கிற டஸ்ட்லாம் வந்து கிளியர் ஆகி கீழே நம்மளுக்கு வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இதை வந்து நம்ம செய்கிறோம். ஸோ இப்போது நார்மல் வச்சுட்டு, ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்குது, அதே மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளே பண்ணலாம். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அந்த ஏர் ஃபில்டர் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வண்டிக்கெலாம் டிஃபர் ஆகும். பிளேசஸ் எங்கே இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஸோ அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் மக்களே. உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.